அஸ்ஸலாமு அலைக்கும். திருமணமான முதல் நாட்களில் அவள் ஒரு நல்ல மருமகளாக இருந்தாள். சமையலறையில் பாத்திரங்களின் கலகலப்புக்கு இடையில் அம்மாவுக்கு ஒரு உதவியாக இருந்தாள். சமையலில் சிறு சிறு பரிசோதனைகளும் கிண்டல்களும் புன்னகைச் சிரிப்புகளும் எப்போதும் ஒன்றாக இருந்தன. அம்மாவின் முடியில் உள்ள வெள்ளை நூல்களை பறித்து கால்களில் மருந்து தேய்த்து மசாஜ் செய்து அவள் ஒரு நல்ல மகளாகவே இருந்தாள். எனக்கும் அது மன நிம்மதியை தந்தது. அப்பாவின் மறைவுக்குப் பிறகு அம்மா சிரிப்பதை அரிதாகவே கண்டேன். பகலின் 3/4 பங்கும் பிரார்த்தனையிலும் சமையலறையிலுமே கழியும். காலில் வலி இருப்பதை அவர் எப்போதும் சொல்வார். மருத்துவரை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் மருந்து தேய்த்து மசாஜ் செய்தால் போதும், நல்ல ஆறுதல் கிடைக்கிறது என்று பதிலளிப்பார். ஆனால் வேலைக்காரி வைக்கலாம் என்று சொன்னால் அதற்கு ஒருபோதும் சம்மதிக்க மாட்டார். எவ்வளவு நாள் முடியுமோ அவ்வளவு நாள் என் கைகளால் பரிமாற வேண்டும் என்பார். ஆனால் இடையிடையே வரும் வலி அம்மாவை மிகவும் துன்புறுத்தியது. திருமண வயதை தாண்டியிருந்தாலும் வீட்டுக்கு வரும் பெண் என் அம்மாவை துன்பப்படுத்தி விடுவாளோ என்ற பயம் எனக்கு இருந்தது. எனக்கு ஒரு மனைவியை விட அம்மாவுக்கு ஒரு மகளாக இருக்கும் ஒருத்தி தேவைப்பட்டாள். அப்படித்தான் சுமாவின் திருமண பேச்சு வந்தபோது நான் சம்மதம் கொடுத்தேன். நன்றாக விசாரித்து உறுதி செய்த பிறகு கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் மாஸ்டரின் மகளுக்கு ஒரு எறும்பை கூட புண்படுத்த முடியாது என்று தெரிந்தது. அப்படித்தான் அவர்கள் அவளை வளர்த்திருந்தார்கள். மிகவும் சாதாரணமான வாழ்க்கை, சிக்கனமாகவும் மிச்சம் வைத்தும் மிகுந்த கவனத்துடன் வாழ்ந்து எந்த சூழ்நிலையிலும் பொருந்தி வாழக்கூடியவள் என்று உறுதியாக இருந்தது. நான் வேலைக்கு போகும்போது அம்மாவுக்கு ஒரு துணையாக நல்ல மருமகளை விடவும் நல்ல மகளின் அக்கறையைத்தான் கண்ணன் ஆசைப்பட்டிருந்தான். 4 அறைகள் மட்டுமே உள்ள சிறிய வீட்டிலிருந்து 4 கெட்டு உள்ள பெரிய தரவாட்டு வீட்டுக்கு வந்து இறங்கிய போது அவளுக்கு கொஞ்சம் பயமாக இருந்திருக்கலாம். மறைமுகமாகவும் வெளிப்படையாகவும் பலர் சொன்னார்கள், இப்படி ஒரு வீட்டில் சேர்ந்தது சுமாவின் பாக்கியம் என்று. கிருஷ்ணன் மாஸ்டருக்கும் அவரது மனைவிக்கும் இதே கருத்துதான் இருந்தது. அதனால்தான் பெண்ணை அனுப்புவதற்கு முன் அவர்கள் அவளிடம் சொன்னார்கள், நமக்கு கனவில் கூட நினைக்க முடியாத உறவு இது. 4 நாட்கள் அணிந்தாலும் அந்த தோட்டத்தின் தேங்காய்கள் தீராது. அதற்கு மேல் அறுவடை செய்யப்படும் நெல் இப்போதும் களஞ்சியத்தில் நிரம்பியிருக்கிறது. கண்ணனும் அம்மாவும் மட்டுமே அங்கு உள்ளனர். அவர்கள் இருவரும் நல்லவர்கள். அவர்களை வைத்து குறை சொல்ல வைக்காதே என்று. காரிலிருந்து வீட்டு முற்றத்தில் இறங்கியதும் சுமாவின் கண்கள் விரிந்தன. சினிமாவில் மட்டுமே கண்டு மறந்த ஒரு வீட்டைப் போல இருந்தது. இனி நான் இப்படி ஒரு பெரிய வீட்டின் மருமகள் என்ற எண்ணம் அவளை மிகவும் மகிழ்ச்சியடையச் செய்தது. விலையுயர்ந்த ஆடைகளும் நகைகளும் அவளை மயக்கியது போல தோன்றியது. படிப்படியாக அவள் அம்மாவிடமிருந்து விலகத் தொடங்கினாள். சமையலறை பக்கம் செல்வதையே நிறுத்தினாள். தேவைகளுக்கு அழைத்தாலும் அறையை விட்டு வெளியே வராமல் இருந்தாள். அம்மா ஒருபோதும் வெளிப்படையாக எதுவும் சொல்லவில்லை. ஒருமுறை கூட மருமகளின் குறைகளைப் பற்றி பேசியதில்லை. ஆனாலும் அம்மாவில் ஏற்படும் மாற்றங்களை நான் கவனிக்கத் தொடங்கினேன். பேச்சு குறைந்தது. முகத்தில் சோகம் தெரிந்தது. கால்களில் வலி முன்பை விட அதிகமானது. நடையில் தள்ளாட்டம் என்னை மிகவும் வேதனைப்படுத்தியது. என்ன இப்படி திடீரென மாற்றம் என்று கேட்டாள். வயதாகிவிட்டது மகனே, அதுதான் என்று ஒரு மழுப்பலான பதில் வரும். நாட்கள் செல்லச் செல்ல அம்மாவின் உடல்நிலை மோசமாகிக் கொண்டிருந்தது. காரணம் என்னவென்று கண்டறிவது அவசியமாக தோன்றியது. பலவிதமாக கேட்டும் அம்மா ஒருபோதும் வெளிப்படையாக எதுவும் சொல்லவில்லை. மருத்துவரை பார்க்க வரவும் மறுத்துவிட்டார். அப்படி இருக்கையில் ஒரு நாள் என் சக ஊழியரின் தந்தை இறந்ததால் அலுவலகத்துக்கு அன்று விடுமுறை அளிக்கப்பட்டது. நான் விரைவாக வீட்டுக்கு திரும்பினேன். முற்றத்தில் யாரையும் காணவில்லை. வழக்கமாக முற்றத்தின் ஒரு மூலையில் அம்மா பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பார். அதுவும் இல்லை. சமையலறையில் இருக்கிறாரா என்று பார்த்தேன். அங்கும் இல்லை. அறைக்குள் சென்று பார்க்கலாம் என்று திரும்பிய போது வடக்கே உள்ள தோட்டத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அது சுமாவின் குரல். யாரையோ கடிந்து கொள்கிறாள். நான் உங்களிடம் சொல்லவில்லையா, துணிகளை துவைக்கும் போது என்னிடம் கேட்ட பிறகு தான் செய்ய வேண்டும் என்று? இது எவ்வளவு விலையுயர்ந்த புடவை பாருங்கள், எல்லாம் கிழிந்து போய்விட்டது.
நீங்கள் யார் என்று தெரியாதா? பிறகு என் கணவரிடம் சொல்லி என்னை அடிக்கச் செய்யலாம் என்று நினைக்கிறீர்களா? அது நடக்காது. காலையில் அவர் வேலைக்கு போய்விடுவார். பிறகு இரவு வரை இந்த வீட்டில் நானும் நீங்களும் மட்டுமே இருப்போம். உங்களை வைத்துக் கொள்ள மாட்டேன். ஒரு மூலையில் தவறு செய்த குழந்தை ஆசிரியருக்கு முன் தலை குனிந்து நிற்பது போல அம்மா கண்ணீருடன் நின்றிருந்தார். அவரது முகத்தில் கடும் சோர்வு தெரிந்தது. பூமி இரண்டாக பிளந்தது போல உணர்ந்தேன். ஏய் சுமா என்று ஒரு கத்தலாக இருந்தது. கண்ணன் ஓடிச் சென்று அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டான். அவள் மீது கொலைவெறி இருந்தது. என் அம்மாவை வைத்து வேலை வாங்கிவிட்டு நீ ராணியாக உட்கார வேண்டுமா? கொஞ்ச நாட்களாக நான் கவனிக்கிறேன் அம்மாவில் ஏற்படும் மாற்றம். நீயெல்லாம் ஒரு பெண்ணா? இவ்வளவு வயதானவரை வைத்து உன் உள்ளாடைகளை கூட துவைக்க வைக்க உனக்கு சிறிதும் வெட்கமாக இல்லையா? இப்போது இங்கிருந்து வெளியேறு. எடுக்க வேண்டியவற்றை எடுத்துக்கொள். ஆனால் இப்போதே வெளியேறு. உன் வீட்டுக்கு நானே கொண்டு விடுகிறேன். உன் கூப்பாடு எல்லாம் அங்கு எடுத்தால் போதும். சுமா அதிர்ச்சியில் உறைந்து நின்றாள். தலையைச் சுற்றி நட்சத்திரங்கள் சுழல்வது போல இருந்தது. கண்ணன் இவ்வளவு சீக்கிரம் அலுவலகத்திலிருந்து வருவான் என்று எதிர்பார்க்கவில்லை. திருமணம் உறுதியான நாளிலிருந்து அம்மாவிடமிருந்து விலகத் தொடங்கியது உண்மை. ஆனால் இளைய குழந்தையாக இருந்ததால் வீட்டு சமையலறையில் இதுவரை நுழைய வேண்டியதில்லை. துணிகளை துவைப்பதோ இஸ்திரி செய்வதோ செய்ததில்லை. காலை எழும்போதே 8 மணியாகிவிடும். அப்போதே காலை உணவும் மதிய உணவும் தயாராக இருக்கும். திருமணத்துக்கு முன் அம்மா சொல்லியிருந்தார், அது வேறு வீடு, சூழ்நிலைகள் வேறு, நீ அங்கு விளக்காக இருக்க வேண்டும் என்று. பெறாத சௌகரியங்கள் கிடைத்தபோது கண்கள் மஞ்சள் நிறமாக மாறிவிட்டன. நீ உடனே தயாராகு என்று கண்ணன் கத்தினான். கண்ணீருடன் சுமா அறைக்கு ஓடினாள். மகனே, இது தேவையில்லை. ஏன் அந்த பெண்ணை வேதனைப்படுத்தினாய்? அவள் குழந்தை இல்லையா? அறியாமையால் ஏதாவது சொல்லியோ செய்தோ இருந்தால் நாம் தான் மன்னித்து திருத்த வேண்டும், இல்லையா? என் மகனே, அவளை சமாதானப்படுத்து என்று பானுமதி அம்மா சொன்னார். அம்மா, ஒன்றும் சொல்ல வேண்டாம். இதுதான் இங்கு நடந்து கொண்டிருந்தது, இல்லையா? நான் இன்று நேரடியாக பார்த்ததால் தெரிந்தது. இல்லையென்றால் அம்மாவாக இருந்து நீங்கள் இதை ஒருபோதும் சொல்லியிருக்க மாட்டீர்கள். நான் இதை அறிந்திருக்கவும் மாட்டேன். அவள் இனி இந்த வீட்டில் இருக்க வேண்டாம். இது என் முடிவு. அம்மா, இதில் தலையிட வேண்டாம் என்று கண்ணனின் குரல் கனமாக இருந்தது. பையில் எல்லாவற்றையும் அடைத்து முகத்தை வீங்க வைத்து வண்டியில் ஏறியபோது எல்லாம் மன்னித்து திரும்ப அழைப்பான் என்ற நம்பிக்கை சுமாவுக்கு இருந்தது. ஆனால் அவள் வீடு வரை கண்ணன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. வழக்கமில்லாமல் மகனையும் மருமகளையும் பார்த்து மாஸ்டரும் மனைவியும் மகிழ்ந்தார்கள். ஆனால் அந்த மகிழ்ச்சிக்கு நீண்ட ஆயுள் இல்லை. கண்ணீரால் கலங்கிய கண்களுடன் மகளையும் பைகளை இறக்கி வைக்க பரபரப்பாக இயங்கும் கண்ணனையும் பார்த்தபோது அவர்களுக்கு புரிந்துவிட்டது, நிலைமை சரியில்லை. என்ன மகனே, என்ன பிரச்சனை? சுமா ஏன் அழுகிறாள்? நீ ஏன் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று மாஸ்டர் கவலையுடன் கேட்டார். கண்ணன் எரியும் பார்வையை மட்டும் திருப்பி பைகளை திண்ணையில் வைத்தான். இவை உங்கள் மகளுக்கு நீங்கள் அனுப்பிய நகைகள். ஒரு நெல்லிக்காய் கூட குறையவில்லை. மேலும் நான் வாங்கியவையும் இதோடு உள்ளன. இவற்றை உள்ளே எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மகள் இனி உங்களுடன் இங்கே வாழும். எனக்கு இப்படி ஒரு மனைவி தேவையில்லை என்று கண்ணன் உறுதியாக இருந்தான். மகனே, என்ன பிரச்சனை? நாம உட்கார்ந்து பேசலாமே. பேசி தீர்க்க முடிந்தால் தீர்த்து விடலாமே என்று இம்முறை சுமதி அம்மா கேட்டார். உங்களுக்கு தெரிய வேண்டுமா என்ன பிரச்சனை? சொல்கிறேன், ஒரு வார்த்தையில். வளர்ப்பு குறைபாடு. நல்ல அடி வாங்காததால் உள்ள குறை. என் அம்மாவுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க அவள் அங்கு சென்றிருந்தாள். தற்காலிகமாக அது வேண்டாம். அதனால் அவள் இங்கே இருக்கட்டும். வழக்கோ நீதிமன்றமோ எது வேண்டுமானாலும் செய்யுங்கள், நான் எதிர்கொள்கிறேன். நஷ்டீடு வேண்டுமா? அதையும் தருகிறேன். ஆனால் இப்படி ஒரு பெண்ணை என் வீட்டில் இனி வைத்துக் கொள்ள மாட்டேன் என்று கண்ணன் மன்னிக்க தயாராக இல்லை. யாருக்கும் எதுவும் தெளிவாக புரியவில்லை. மகனே, ஒருமுறை தெளிவாகச் சொல்ல முடியுமா? என்ன நடந்தது என்று கிருஷ்ணன் மாஸ்டர் நிர்கதியாக கேட்டார். நடந்தவற்றை விடாமல்
விளக்கமாக கண்ணன் சொல்லி கேட்க வைத்தான். மாஸ்டருக்கும் சுமதி அம்மாவுக்கும் நம்ப முடியவில்லை. மகளுக்கு ஏற்பட்ட மாற்றம் அவர்களை பெரிதும் அதிர்ச்சியடையச் செய்தது. சுவருக்கு மேலும் வாசலிலும் மக்கள் கவனித்துக் கொண்டிருந்தனர். தோல் உரிந்து போவது போல உணர்ந்தார்கள். மகனே வா, உள்ளே உட்கார்ந்து பேசலாம், மக்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் என்று மாஸ்டர் மருமகனை உள்ளே அழைத்தார். அப்போதெல்லாம் சுமா கண்ணீருடன் அழுது கொண்டிருந்தாள். உள்ளே சென்றதும் மாஸ்டர் ஒரு அடி வைத்தார் அவளுக்கு. அந்த அடி நன்றாக வலித்தது. இதை நான் உனக்கு முன்பே கொடுத்திருக்க வேண்டும். ஒரே மகள் என்று நினைத்து சீராட்டி வளர்த்தது என் தவறு. வேறொரு வீட்டில் அப்பாவையும் அம்மாவையும் தலைகுனிய வைக்கும் நிலைமையை நீ உருவாக்கிவிட்டாய் இல்லையா? எதற்காக இப்படி ஒரு பிள்ளையை கடவுள் எனக்கு தந்தார்? நீங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் அப்பா. அடியுங்கள், கொல்லுங்கள், வளர்த்து வையுங்கள், உங்கள் இஷ்டம். நீங்கள் இருவரும் விரும்பி கட்டிய தாலியை நான் கழற்ற மாட்டேன். நான் போகிறேன் என்று கண்ணன் வெளியேறினான். ஒரு திரும்பி பார்ப்பு கூட இருக்கும் என்று சுமா எதிர்பார்த்தாள். ஆனால் ஒன்றும் நடக்கவில்லை. தொலைவில் செல்லும் காரை பார்த்து கண்ணீர் வடித்து நின்றாள். உள்ளே திரும்பிய போது எரியும் கண்களுடன் பார்க்கும் அப்பாவையும் அம்மாவையும் கண்டாள். கண்ணன் வீட்டுக்கு வந்து சேர்ந்தான். மாலை மங்கத் தொடங்கியிருந்தது. வாசலிலோ துளசி மாடத்திலோ விளக்குகள் ஏற்றப்படவில்லை. அம்மாவையும் காணவில்லை. கைகளையும் முகத்தையும் கழுவி தூக்கு விளக்கில் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி துளசி மாடத்திலும் திரி வைத்து பிரார்த்தனை செய்தான். இனி யாரும் வேண்டாம், நானும் அம்மாவும் மட்டும் போதும். சுமாவை பற்றிய நினைவுகள் கூட வேண்டாம். சலிப்புடன் டிவி சேனல்களை மாற்றி பார்த்தான். எதிலும் கவனம் செலுத்த முடியவில்லை. உள்ளே சென்று படுத்தான். அறை முழுவதும் சுமாவின் ஷாம்பூவின் வாசனை. ஜன்னல்களை திறந்து விசிறியை முழு வேகத்தில் இயக்கி ஏர் ஃப்ரெஷ்னர் தெளித்தான். நினைவுகள் வலையாகி மூச்சு திணற வைத்தன. அம்மாவின் அறைக்குச் செல்லலாம். அங்கு மருந்து மற்றும் அம்மா எப்போதும் பயன்படுத்தும் ராஷ்னாதி வாசனையின் ஆறுதல் வேறு எங்கும் கிடைக்கவில்லை. அறைக்குள் நுழைந்ததும் படுக்கையில் ஒரு ஓரமாக படுத்திருக்கும் அம்மாவை கண்டான். தரையில் உட்கார்ந்து அம்மாவின் மடியில் தலை சாய்த்தபோது கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. அம்மாவின் கைகள் மூடியை மெதுவாக தடவின. மகனே, அம்மா சொல்வதை நீ பொறுமையாக கேட்க வேண்டும். கடவுள் உனக்கு நியமித்த துணை சுமா. உங்களை இணைத்ததும் கடவுள்தான். அவள் எவ்வளவு தவறு செய்தாலும் அவள் என் மகனின் மனைவி. அம்மாவுக்கு எந்த புகாரும் இல்லை. அவளுக்காக ஏதாவது செய்வது என் மகனுக்கு செய்வது போலவே அம்மா கருதுகிறேன். என் மகன் அவளை வேதனைப்படுத்தக்கூடாது. நாளை உடனே சென்று அவளை அழைத்து வர வேண்டும். கண்ணன் மௌனமாக இருந்தான். கடந்த காலத்தை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தான். ஆரோக்கியமாக இருந்த அம்மா உணவு தயாரித்து பரிமாறுவது நேரமில்லை என்று சொல்லி அவசரமாக வெளியேற முயலும்போது பாசத்துடன் கண்டித்து அரவணைத்து உணவு ஊட்டுவது, அம்மாவின் மடியில் தலை வைத்து உறங்குவது, அம்மாவுக்கு பிடித்த கோயில்களுக்குச் செல்லும் பயணங்கள், எதிர்பாராத பரிசுகளை கொடுக்கும்போது நெகிழ்ந்த கண்களுடன் பீலி இறகின் நுனியில் மின்னும் கண்ணீர் முத்துகளை நெற்றியில் உதடுகள் பதித்து அரவணைப்பது எல்லாம் நினைவுகளில் மின்னி மறைந்தன. திருமணத்துக்குப் பிறகு எதற்கும் நேரமில்லாமல் போனது. அம்மாவுடன் உட்கார்ந்து பேசவோ விசாரிக்கவோ முடியவில்லை. இனி அம்மாவுக்காக வாழ வேண்டும் என்று முடிவு செய்து உறங்கினான். எப்போது உறங்கினான் என்று தெரியவில்லை. கண் விழித்தபோது நேரம் மிகவும் கடந்திருந்தது. இவ்வளவு அமைதியாக சமீபத்தில் உறங்கியதே இல்லை. அம்மா எங்கே போனார்? சமையலறை, தோட்டம், முற்றம் எங்கும் பார்த்தும் காணவில்லை. கோயிலுக்கு போயிருப்பாரோ? வரும்போது வரட்டும் என்று வாசலில் உட்கார்ந்து பத்திரிகை படித்தபோது வடக்கே தோட்டத்தில் துணி துவைக்கும் சத்தம் கேட்டது. இந்த அம்மா என்ன நினைத்தார்? வேலைக்காரிக்கு வரச் சொல்லி இருக்கிறேன், அவள் செய்து கொள்வாள் என்று சொன்னேனே. வடக்கே தோட்டத்தில் பார்த்த கண்ணன் அதிர்ந்து போனான். சுமா துணி துவைத்துக் கொண்டிருந்தாள். அதுவும் அம்மாவின் முண்டும் மெல்லிய புடவையும். அம்மா ஒரு மூலையில் நாற்காலியில் உட்கார்ந்து வழிகாட்டிக் கொண்டிருந்தார். வேகமாக எழுந்தபோது தடுமாறி விழப்போன அம்மாவை சுமா ஓடி வந்து தாங்கி பிடித்தாள். இது கனவா? கடவுளே, இவள் எப்படி இங்கு வந்தாள்? எண்ணங்கள் ஆயிரமாக மின்னி மறைந்தன.
என்னடா பார்க்கிறாய்? காலையில் எழுந்ததும் எனக்கு என் மகளை பார்க்க வேண்டும் என்று தோன்றியது. வடக்கே சாரதாவின் மகனிடம் சொன்னபோது அவன் காருடன் வந்தான். வீட்டுக்குச் சென்று நுழைந்ததும் வாசலில் உன்னை எதிர்பார்த்து நின்றிருந்த சுமாவை கண்டேன். நேற்று இரவு முழுவதும் கண்ணை மூடாமல் உன்னை எதிர்பார்த்து நின்றிருக்கிறாளாம். என்னை கண்டதும் பாவம் ஓடி வந்து கட்டிப்பிடித்து நிறைய அழுதாள். நான் சமாதானப்படுத்தி அவளை அழைத்து வந்தேன். என் மகளை இனி எங்கும் விடமாட்டேன் என்று பானுமதி அம்மா உற்சாகமாகச் சொன்னார். அம்மாவின் பின்னால் வாக்குவாதத்தை எதிர்பார்ப்பது போல கண்ணீருடன் தலை குனிந்து நின்றிருந்தாள் சுமா. தயங்காமல் நீ அறைக்கு வா என்று கண்ணன் சொன்னான். கவலையுடனும் சந்தேகத்துடனும் அம்மாவும் சுமாவும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அண்ணா, என்னை மன்னிக்க வேண்டும். கிடைக்காத சௌகரியங்கள் கிடைத்தபோது நான் அகம்பாவத்துடன் நடந்து கொண்டேன். நான் செய்யும் காரியங்களின் தவறையும் சரியையும் உணரவில்லை. என்னை வீட்டுக்கு அழைத்துச் சென்று விடு. நான் அங்கு வாழ்ந்து கொள்கிறேன். ஆனால் நீ கழுத்தில் அணிவித்த தாலியை மட்டும் திரும்பக் கேட்காதே. அதை திருப்பித் தர என்னால் முடியாது என்று கண்ணீருடன் சுமா சொன்னாள். கண்ணனுக்கு சிரிப்பு வந்தது. ஏய், நீ இப்போது சொல்வதில் எவ்வளவு நேர்மை இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. ஆனால் உன்னை திரும்ப அழைத்துச் சென்றுவிட நான் நினைக்கவில்லை. நல்ல பெண்ணாக மரியாதையுடன் சென்று ஒரு டீ தயார் செய்து கொண்டு வா. பிறகு விரைவாக தயாராகு. நாம் ஒரு இடத்துக்கு போக வேண்டும். பயப்படாதே. உன் வீட்டுக்கு இல்லை, மதுரை மீனாட்சி கோயிலுக்கு. அம்மாவின் நீண்ட நாள் ஆசை அது. அம்மாவுக்கு ஒரு தீர்த்த யாத்திரையாகவும் நமக்கு ஒரு தேனிலவு பயணமாகவும் இருக்கும். அப்படி அம்மாவை அழைத்துச் சென்று தேனிலவு கொண்டாடிய முதல் தம்பதி என்ற பெயர் நமக்கு கிடைக்கும். அவ்வளவு போதுமானதாக இருந்தது. பிணக்கங்களும் வேதனைகளும் உருகி மறைந்தன. ஓடி வந்து கண்ணனின் மார்பில் சாய்ந்த சுமாவின் நெற்றியில் மகிழ்ச்சியின் கண்ணீரை தூவி கண்ணன் அளித்த முத்தம் அவளின் சீமந்த ரேகையை மீண்டும் சிவப்பாக்கியது. இவற்றையெல்லாம் பார்த்து மகிழ்ச்சியுடன் பானுமதி அம்மா தன் மெல்லிய புடவையின் தும்பால் கண்களை துடைத்தார். அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரின் குடும்ப வாழ்க்கையையும் மகிழ்ச்சியிலும் அமைதியிலும் ஆக்கட்டும். நம் அனைவரின் குடும்பங்களிலும் அல்லாஹ் நன்மையையும் வளத்தையும் அருளட்டும். ஆமீன்.